India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam. இந்திய அரசியலமைப்பை நான் எப்படி மாற்ற முடியும்? மோடி கொடுத்த பதிலடி. பிரதமர் மோடி 3வது முறை பிரதமரானால் நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றிவிடுவார் என்று கிளப்பப்படும் சர்ச்சைக்கு பதிலடி கொடுத்துள்ள பிரதமர், நமது அரசியலமைப்பு சட்டம் மிக வலிமையானது என்றும் அதை நான் எப்படி மாற்ற முடியும் என்றும் கேட்டுள்ளார். பிரபல TV9 தொலைக்காட்சி நிறுவனம் பிரம்மாண்ட வட்டமேசை செய்தியாளர் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தது. இதில் முன்னணி செய்தி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். அவர்கள் கேட்ட பல்வேறு கேள்விகளுக்கு பிரதமர் விளக்கத்துடன் பதிலளித்தார். அப்போது பிரதமர் மோடி பற்றி கிளப்பப்படும் யூகங்கள் பற்றி கேள்விகள் கேட்கப்பட்டன. மோடி 3வது முறையாக நாட்டின் பிரதமரானார். தேர்தல் நடக்காது, இதுவே கடைசி தேர்தல் என்றும் 2029க்கு பிறகு தேர்தல் இருக்காது என்று கூறுகிறார்கள் என்றும் பிரதமரிடம் கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த பிரதமர், 2014ஆம் ஆண்டு மற்றும் 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல்களில் இதே அவதூறுகள் தான் பரப்பப்பட்டதாக குறிப்பிட்டார். 2014ஆம் ஆண்டு கூறினார்கள், பின்னர் 2019 தேர்தல் வந்தது, அப்போதும் இப்படிதான் கூறுகின்றனர். தற்போது தேர்தல் வந்துள்ளது, இப்போதும் இதைதான் கூறுகிறார்கள் என்று குறிப்பிட்ட மோடி, நமது எதிரிகளின் எண்ணங்கள் அழுக்காக இருக்கின்றன. இவர்கள் ஏதேனும் புதியதாக கண்டுபிடிக்க வேண்டும். இது சாத்தியமில்லை, இது நடக்காது என்றும் ஏன் கூறுகிறீர்கள்? நீங்கள் சொல்லும் குற்றச்சாட்டு எப்படி சாத்தியமாக்கும்? நமது அரசியலமைப்பு எவ்வளவு பெரிய அமைப்பு. இங்கு 900 தொலைக்காட்சி சேனல்கள் உள்ளன. வானிலிருந்து திடீரென எந்த சர்வாதிகாரியும் பிறக்க முடியாது. ஒரு நாட்டிலிருந்து பிறக்க கூட முடியாது. நமது நீதிமன்றங்கள் எவ்வளவு சக்தி வாய்ந்தவை. அதில் ஒரு சர்வாதிகாரி உள்ளே நுழைய முடியாது. அப்படி நுழைந்தால் சகாப்தம் போய்விடும். 1975ஆம் ஆண்டுகளில் நாடு மிகப்பெரிய சிக்கலில் சிக்கியது. நாட்டின் மிகப்பெரிய சக்தியான அரசியலமைப்பு சட்டத்தை எப்படி மாற்ற முடியும் என்று பதிலளித்துள்ளார். மோடி 3வது முறையாக ஆட்சிக்கு வந்தார். அரசியலமைப்பு சட்டம் மாற்றப்படும், இனி தேர்தல் நடைபெற என பிரச்சாரத்தை காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் கூறி வரும் நிலையில் அதற்கு பிரதமர் மோடி மீண்டும் பதிலடி கொடுத்துள்ளார். இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை கூறி வரும் எதிர்க்கட்சிகள் வாக்கு வங்கி அரசியலை நடத்தி வருகின்றன என்றும், இந்தியா கூட்டணியில் பிரதமர் வேட்பாளர் முகம் எது என்பது தெரியவில்லை என்றும், வயநாட்டில் ராகுல் அப்பட்டமான வாக்கு வங்கி அரசியலை செய்வதாகவும் பிரதமர் கடுமையாக சாட்டினார். தேர்தல் மேடைகளில் எதிர்க்கட்சிகளை விமர்சித்து வரும் பிரதமர் தற்போது தொலைக்காட்சியிலும் வருத்தெடுத்து உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam.